நான் நினைக்கிறதுக்கு வந்து ChatGPT ஒரு வஹாபியா இருக்கும். அப்ப ஜெமினி வந்து சுன்னத்துல் ஜமாத்தாக்குமே. அதுதான் வந்து சுப்ஹான மௌலிதுக்கு நல்லவா பேசப்பட்டிருக்கு இந்த ஜெமினில. அப்ப அவருக்கு போட்டோ ChatGPT வந்து வஹாபி ஆக்கும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை பத்தி எதிர்ப்பாக போடக்கூடிய சுப்ஹான மௌலிது ஒரு எதிர்ப்பண்ட மாதிரி. Oh ChatGPT, tell me whether there is anything against Islam. AI ChatGPT இந்த சுப்ஹான மௌலிதுல என்ன சரி இஷ்யூ சீக்கியா தாங்க ஆமா இது சரியில்லை பிழையான இதுதான் சொல்லிக்கிறாங்க. ChatGPT and Gemini. What's your favorite AI tool? So it was my first experience to see and listen about AI in a Jumma sermon. Every Friday, நாங்க ஜும்மா போக்கல அந்த ஜும்மா sermonல இருக்கிற மௌலவி மார்களோட டாபிக் கொஞ்சம் பார்ப்போம். What is the topic this week? இந்த வீக் வந்து அவங்க பேஷன்ஸை பத்தி, ஹஜ்ஜை பத்தி, இல்லாட்டி ரமதானை பத்தி ஒரு காலத்துல ஒரு டாபிக் பேசுவாங்க. But today I'm going to talk to you about a particular Jumma sermon which we went at Sheikh Osman Masjid Tawatagaha in Colombo 7. I attended a Jumma by Hazrat Musnad Sufyan al-Mustafawi where அந்த ஜும்மா டாபிக்கே வந்து AI பத்தி. So it was my first experience to see and listen about AI in a Jumma sermon. It's all about the elements of using ChatGPT, Gemini, இது போன்ற விஷயம். இந்த ஃபுல் sermon நீங்க வந்து யூடியூப்ல நம்ம அசுன்னா ட்ரஸ்ட் சேனல்ல போயிட்டு பார்க்கலாம். ஆனால் நான் பேசுற விஷயம் வந்து அது இல்லை. How to attentively use AI is what he spoke about. அதுல அவங்க ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறாங்க. இந்த எக்ஸாம்பிள். So my dear brothers, there's a true incident that has happened. One of the anti-Maulid guy, he has used the ChatGPT, uploaded the Subhana Maulid and asked, oh ChatGPT, tell me whether there is anything against Islam in this Maulid. It has gone through it and said yes, there are some shirk. Interestingly, mashallah, in our Ahlus Sunnah camp, there is a young guy who does a great service to he's not an alim outwardly, but he's a strong young youth guy, a person who involves in propagating Ahlus Sunnah in his own way by using videos, creating video through the social media. He does a great human service. May Allah bless him. What he did was, he used another tool, uploaded the same Maulid, and what happened? He asked whether is there anything against Islam. Now, the answer comes, no, there is nothing against the oneness of the God. There is no shirk in it. Now, which answer we have to take? MashaAllah, that guy retaliated with his video and saved the dignity of Ahlus Sunnah wal Jama'ah. May Allah bless that guy. இந்த சப்ஜெக்ட் வந்து அந்த மீலாதுன் நபி டைம்ல ஒரு ஆள் சுப்ஹான மௌலூத எடுத்து ChatGPT-க்கு அப்லோட் பண்ணிட்டு கேட்டிருக்கிறாங்க. இந்த AI ChatGPT இந்த சுப்ஹான மௌலூத்ல என்ன சரி இஷ்யூ சீக்கியா அவங்க சொல்லிக்கிறாங்க ஆமா இது சரியில்லை பிழையான இதுதான் சொல்லிக்கிறாங்க. We needed a response for this. இந்த ரெஸ்பான்ஸ் செய்யறதுக்கு வந்து இந்த ஜென்சில இல்லாட்டி யங்ஸ்டர்ஸ்ல AI சம்பந்தமா you have to have very good knowledge and this is very important. Guys, a very good friend of ours called Mubashir Mufallal in Kahatowita. Mubashir வந்து இந்த செக்மெண்ட் எடுத்து அவர் ChatGPT ல போட்டார். இவர் வந்து Gemini-ல இது ஃபீட் பண்ணார். Gemini was saying positives about the Miladun Nabi. When it came into again a response for that video, அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க இல்ல ChatGPT-லயும் அவங்களோட Gemini-லயும் தவறு ஈக்குது சுப்ஹான மௌலூத்ல என்று. ஆனால் this person is proving இல்ல மறுதரக்க ஃபுல் சுப்ஹான மௌலூதோ அதுல கொட்டாஸ் எடுத்து போட்டோ அவங்க ப்ரூவ் பண்ணாங்க இல்ல they are positive towards Milad. நான் நேற்று ஒரு வீடியோ வந்து ஒருத்தருக்கு ரிப்ளை கொடுத்திருந்தேன். அவர் வந்து ChatGPT-ல சுப்ஹான மௌலூதுக்கான விளக்கத்தை அடிச்சு இது இருக்கு அது இதுன்னு சொல்லி ஒரு கருத்து போட்டிருந்தேன். அதையே நான் திருப்பி ஜெமினியில் அடிச்சு இதுக்கு இந்த இதுக்கான கருத்தும் இல்லை இடத்த நான் ஒரு வீடியோவா செஞ்சிருந்தேன். அதுக்கு அவர் வந்து இன்றைக்கு போட்டிருந்தேன். அவர் இன்றைக்கு ஜெமினியை வச்சு சுப்ஹான மௌலூத்ல வர ஒரு அந்த பைத்துக்கு இதெல்லாம் சிறுக்கான வசனங்கள் தான் அடங்கிக்கு என்ற கருத்தை அதுல எடுத்திருந்தேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா அதே டேட்டா பேஸ் தான் சரியா, அதே இந்த சைட்டை வச்சு அதாவது ஜெமினியை வச்சு அதே பைத்தை அதுல எட் பண்ணிக்கு அதாவது என்ன பைத்துன்னு சொன்னா இந்த பைத்த போடுவோம் 18 சல்வலாக பைத்த வரக்கூடிய சில வரிகள். இந்த வரிகளை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோல பேசியிருந்தோம். இது வந்து எந்த அளவுக்கு குர்ஆனுக்கு முரணா இருக்குது, ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு நம்முடைய பாவங்களை மன்னிங்க அதுபோல நமக்கு அர்த்தம் தாங்கன்ற மாதிரி உதவி தேடுறதுக்கான சல்லுல்லாஹ் இபாத் அல் முஸ்தபா கன்சிர் ரஷாத் அந்த சுப்ஹான மௌலூத்ல வரக்கூடிய 18வது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பைத்தை நான் இப்போ வந்து எட் பண்ணிக்கிறது வந்து ஜெமினில சரியா. ஜெமினில எட் பண்ணிக்கு நான் செஞ்சுக்கு ChatGPT-ல போட்டிக்கு சரியா. ஆல்ரெடி நான் பார்ப்போம். முதல்ல வந்து ஜெமினி எடுத்துக்கொண்டா அதுல நான் போட்டிக்கு அந்த வசனத்தை அப்படிங்க டைப் பண்ணி போட்டிக்கு இது இருங்க. அது நான் கேட்டுக்கிறேன், இந்த அரபு வசனங்களில் ஏதாவது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான கருத்துக்கள் உள்ளதா என்று நான் கேள்வி கேட்டீங்க சரியா. இப்ப பாருங்க அதுல வந்து பதில் என்னன்னு சொல்லி, நீங்கள் கொடுத்த அரபு வசனங்கள் குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ நேரடியாக முரண்பட்டதாக தெரியவில்லை. அப்ப அவருக்கு வந்து முரண்பட்டதாக சொன்னா அவர் வந்து என்ன மாதிரி அடிப்போ தெரியாது.
இன்னும் அவருக்கு வந்து அந்த ஏஐட பேசிக் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாம சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்றது அந்த ஜமாத்தை சேர்ந்தவங்க, அந்த கொள்கையை சேர்ந்தவங்க, அவ்வாளுங்க இவ்வாளுங்க ஒவ்வாளுங்கன்னு சொல்லி சொல்றதுனால ChatGPT வந்து எந்த ஒரு இயக்கமும் இல்லை, எந்த ஒரு கொள்கை சார்ந்தும் இல்லை. அதனால நம்ம இந்த ஏஐல இந்த சுபான மௌலூத்ல இருக்கக்கூடிய சில பைத்துகளை இன்புட் பண்ணி எந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய அக்கீதாக்கு குர்ஆனுக்கும் ஹதீஸ்க்கும் வந்து ஒத்து போகுது, இணங்க இருக்குது நம்ம பார்க்க இருக்கிறோம். யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த பைத்தை நம்ம இன்புட் பண்ணுவோம், டைப் பண்ணிட்டு இது எந்த அளவுக்கு அக்கீதாக்கு இணங்கி இருக்குது என்பதை நம்ம கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜெமினி, உனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க புகழ் பாடக்கூடிய சுப்ஹான மௌலூத் பத்தி உனக்கு தெரியுமா? அலைக்கும் சலாம். சுப்ஹான மௌலித் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மௌலிதாகும். இது இஸ்லாமிய கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான பகுதியாகும். உங்களுக்கு இதில் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். அந்த சுப்ஹான மௌலூத பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமாக. சுப்ஹான மௌலித் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு, வாழ்க்கை மற்றும் அவர்களின் சிறப்புகளை போற்றும் பாடல்களின் தொகுப்பாகும். இது இஸ்லாமிய கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான பகுதியாகும். மேலும் இது நபிகளாரின் மீது அன்பு மற்றும் மரியாதையை வெளிப்படுத்தும் ஒரு வழியாகும். இந்த மௌலித் பொதுவாக மஸ்ஜிதுகளில் அல்லது வீடுகளில் ஓதப்படும். இதில் நபிகளாரின் பிறப்பு, அவர்களின் குழந்தை பருவம், அவர்களின் திருமணம், அவர்களின் இறைத்தூது மற்றும் அவர்களின் மரணம் ஆகியவை பற்றிய பாடல்கள் உள்ளன. இந்த பாடல்கள் நபிகளாரின் வாழ்க்கையையும் அவர்களின் போதனைகளையும் நினைவுபடுத்துகின்றன. சுப்ஹான மௌலித் ஓதுவது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட செயலாக கருதப்படுகிறது. மேலும் இது ஓதுபவர்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் என்று நம்பப்படுகிறது. இது நபிகளாரின் மீது அன்பு மற்றும் மரியாதையை வெளிப்படுத்தும் ஒரு வழியாகும். மேலும் இது அவர்களின் வாழ்க்கையையும் போதனைகளையும் நினைவுபடுத்துகிறது. ஜெமினி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுப்ஹான மௌலூத்ல வர வரிகளை கொஞ்சம் தமிழ்ல சொல்ல முடியுமா உனக்கு? தமிழ்ல அந்த வரிகளை கொஞ்சம் தமிழ்ல சொல்லு. நிச்சயமாக. சுப்ஹான மௌலிதில் வரும் சில வரிகளை தமிழ் சொல்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் பிறந்தார்கள், அவர்கள் ஒளியால் உலகம் பூரித்தது, அவர்கள் வருகையால் இருள் நீங்கியது, அவர்கள் அன்பால் உள்ளங்கள் மலர்ந்தன, அவர்கள் அழகிய முகம் கொண்டவர்கள், அவர்கள் இனிமையான பேச்சு கொண்டவர்கள், அவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள், அவர்கள் அனைவருக்கும் நன்மையை நாடுபவர்கள், அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், அவர்கள் நம் தலைவர், அவர்கள் வழியில் நடப்போம், அவர்கள் காட்டிய அன்பை பரப்புவோம். இந்த வரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகையும் அவர்களின் கருணையையும் அவர்களின் போதனைகளையும் போற்றுகின்றன. இது போன்ற இன்னும் பல அழகான பாடல்கள் சுப்ஹான மௌலிதில் உள்ளன. உங்களுக்கு வேறு ஏதாவது வரிகள் வேண்டுமா? அந்த புனிதமான சுப்ஹான மௌலூத்ல ஏதாச்சும் தவறுகள் இருக்கா? சுப்ஹான மௌலிதில் எந்த தவறுகளும் இல்லை. இது நபிகளாரின் பிறப்பையும் அவர்களின் அழகிய தோற்றத்தையும் அவர்கள் இந்த உலகிற்கு வந்தபோது நடந்த அற்புதங்களையும் விவரிக்கும் ஒரு அழகான கவிதை. மேலும் நபிகளாரின் உயர்ந்த குணங்களையும் அவர்கள் மனித குலத்திற்கு செய்த நன்மைகளையும் போற்றுகின்றன. இந்த வீடியோ நீங்க போடுறதுக்கான காரணம், இந்த ஒருத்தர் வந்து ChatGPTல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹான மௌலூத வச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி போடப்பட்டிருந்த அவர் வந்து நான் நினைக்கிறதுக்கு கூகுள் ஆலிம்சாக்களை பின்பற்றக்கூடியவராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் அதில் போய்த்து ChatGPT அடிச்சு அதுக்கான பிள்ளைகளை தேடிய போல இமாம்கள கருத்துக்களை இருக்கக்கூடாது, ஆனா இதுல சொல்றது சரி என்ற நிலப்பாட்டில் தான் அவருக்கு இருப்போம் நினைக்கிறதுக்கு. நான் இப்ப அவர் யூஸ் பண்றது வந்து ChatGPT. நான் இப்ப இதுல தமிழ்ல எல்லாருக்கும் விளங்குற மாதிரி கேட்டது வந்து ஜெமினி. அப்போ நான் நினைக்கிறதுக்கு வந்து ChatGPT ஒரு வஹாபியா இருக்கும். அப்ப ஜெமினி வந்து சுன்னத்துல் ஜமாத்தாக்குமே. அதுதான் வந்து சுப்ஹான மௌலூதுக்கு நல்லவா பேசப்பட்டிருக்கு இந்த ஜெமினில. அப்ப அவருக்கு போட்டோ ChatGPTல வந்து வஹாபி ஆக்குமே. தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை பத்தி எதிர்ப்பாக போடப்பட்ட சுப்ஹான மௌலூத் ஒரு எதிர்ப்பண்ற மாதிரி சில பட்டிக்கு அதுதான் நினைக்குமே. Ultimately, it's understood that AI and ChatGPT works according to what we feed them. AI க்கு தெரியும் நாங்க யாரு, எங்களோட பேக்ரவுண்ட் என்ன, நாங்க என்ன தேடுவோம், என்ன மாதிரி எங்களுக்கு சாதகமாக எங்களுக்கு பாசிட்டிவான நாங்க என்ன விஷயம் தேடுவோம் என்று புரியும். ஸோ ஒரு தௌஹீத் ஆளுண்டு அவங்களோட ஏஐல அவங்களோட சிஸ்டத்துல அவங்களோட பிக் டேட்டால தேடிக்கிறாங்க வந்து என்னென்ன பிழை இருக்கிறதோ, என்னென்ன கசீதல என்னென்ன இஷ்யூஸ் இருக்குதோ, இதுல ஷிர்கே தேடணும், இதுல குஃப்ரே தேடணும், இதுல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து வந்து எவ்வளோ கீழே போடணுமா அந்த மாதிரி விஷயம் தேடி 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 அந்த ஏஐல இருக்கிற பிக் டேட்டா அண்ட் அல்கோரிதம்ஸ் வந்து அந்த ஸ்டஃப் மட்டும் தான் காட்டுவாங்க. நாங்க என்ன அதுல ஆப்போசிட்டா செஞ்சா இந்த கசீதால வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து ரேஸ் பண்றாங்களோ இல்லாட்டி அதுல பாசிட்டிவ் என்ன சார் இருக்கிறாங்களோ அது வந்து அந்த ஏஐ ஜெமினிக்கு அந்த சிஸ்டத்துக்கு தெரியும். ஏஐ வந்து அது எடுத்து தருவாங்க. ஸோ நீங்க இப்ப இல்லாட்டி ஃபியூச்சர் இல்லாட்டி பாஸ்ட்ல ஒரு வீடியோஸ் கண்டிப்பீங்க, யாரும் சரி வீடியோஸ் எடுத்து சொல்லிக்கிறாங்க இந்த மதம் ஏஐ நீங்க மனுஷனா வந்தா ஏஐ நீங்க மனுஷனா வந்தா நீங்க என்ன மதத்தை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொன்னா சில ஆட்கள் நான் இஸ்லாம் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன் என்று போட்டிக்கிறாங்க. ஆனால் வேற மத ஆட்கள் வந்து அப்படியே அவங்களோட மதத்திலையும் அது போட்டிக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் ஏஐ? ஏஐ வந்து எங்களுக்கு என்ன ஓணும், எங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இது பண்ணுவாங்க. It is awesome to say that there are these type of content around us, there are these type of facts around us, and youngsters அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி questions, இந்த மாதிரி challenges பேசுறதுக்கு வந்து they should have the knowledge. So alhamdulillah, this is a fantastic example of how a Jummah bayan was basically applicable in this time, in this age, on something relevant to us. ChatGPT and Gemini. What's your favorite AI tool? Mine is still Gemini.